நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் என்று சொல்லக்கூடிய தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த சட்டம் வந்து ஏற்கனவே இதற்கு முன்பு கேள்வியே வந்திருக்குது. இந்த சட்டம் இது 2013 கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தை வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஏத்துக்கல. கடைசி மாநிலமா 2016 வந்து தமிழ்நாடு இந்த சட்டத்தை ஏத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த சட்டம் வந்து இன்னைக்கு முக்கியமா இருக்கு அப்படின்னா, இந்த சட்டத்துல ஒரு அப்டேட் வந்திருக்குதுங்க. ஓகேங்களா? அது என்ன அப்டேட்னா, அந்த அப்டேட் தெரியறதுக்கு முன்னாடி இந்த சட்டத்துல என்ன எலிமெண்ட் இருந்தது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன எலிமெண்ட் இருந்தது அப்படின்னா, இந்த சட்டம் வந்து அன்யோதயா அன்ன யோஜனா என்ற திட்டமாக செயல்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் வந்து உங்களோட ரேஷன் கார்டு எடுத்து பாருங்க, AAY அப்படின்ற குறியீடு வந்து உங்க ரேஷன் கார்டுல இருந்தது அப்படின்னா அந்த ரேஷன் கார்டு இந்த திட்டத்துக்கு கீழே வர ரேஷன் கார்டா இருக்கும். இதனுடைய மிக முக்கியமான எலிமெண்ட் என்னன்னா, ஒரு நபருக்கு 5 கிலோ பிளஸ் கூடுதல் உணவு தானியம் வழங்குவோம். அந்த வகையில ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபருக்கு 5 கிலோ பிளஸ் கூடுதலா உணவு தானியம் வழங்குவோம். அந்த வகையில ஒரு குடும்பத்திற்கு 35 கிலோ அரிசியோ கோதுமையோ மாதம் சென்று சேர்ந்து கொண்டிருந்தது. இந்த திட்டத்து மூலமாக இதற்கு முன்பு இதான் நடைமுறை. இன்னைக்கு வந்து இதுல ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, ரொம்ப முக்கியமானது, இந்த சேஞ்சை நீங்க பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு மிக உறுதியா எதிர்க்கிறாங்க. தொடர்ச்சியாக கடிதங்கள் மூலமாகவும் தமிழ்நாடு அரசு அதற்கான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல என்ன எலிமெண்ட்னா, கூடுதலா வழங்கக்கூடிய உணவு தானியத்தை கட் பண்றாங்க. அதற்கு பதிலாக ஒரு நபருக்கு 7 கிலோ உணவு தானியங்கள் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ 5 கிலோவா இருந்தது 7 கிலோவா மாறி இருக்கே, நமக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஓகே, தெளிவா நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டினுடைய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை சராசரியா 3.4. ஒரு குடும்பத்துல ஆவரேஜா 3.4 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. அப்போ இதற்கு முன்பு கூடுதலாக வழங்கப்பட்ட உணவு தானியத்தின் மூலமாக 35 கிலோ கிடைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு 26 கிலோ கிடைக்கக்கூடிய அபாயம் இருக்குது. அப்போ ஒரு குடும்பத்திற்கும் 7 கிலோ அரிசி வந்து குறைவாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் தமிழ்நாடு அரசு வந்து இதை எதிர்க்கிறாங்க. அப்ப இந்த திருத்தம் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடியது, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல கூடுதலா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதன் மூலம் வழங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்னென்னா அரிசி கோதுமை 2 எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த திட்டத்துல கேழ்வரகும் இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அரிசி கோதுமை நம்மளே ரேஷன் கடைக்கு போறோம், அரிசி கோதுமையை பார்க்கிறோம். ஆனா கேழ்வரகும் இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நம்ம பார்க்கறது வந்து தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய கடல் நீரை சுத்திகரித்து குடிநீரா மாத்துற திட்டங்கள். கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்றும் அந்த அறிவியல் முறையின் பேர் வந்து RO, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்லயே நம்ம அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். வீட்டுக்கு வந்து RO பிளான்ட் போடணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த RO அப்படின்றது வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படின்ற அறிவியல் முறைப்படி தான் வந்து கடல் நீரை வந்து குடிநீரா மாத்துறாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய மிக முக்கியமான 4 பிளான்ட். இந்த 4 பிளான்ட்டினுடைய சேவையும் அதிகபட்சமா வந்து சென்னையை சேர்ந்த மக்களுக்கு தான் கிடைக்குது. அதுல முதல்ல வந்து மீஞ்சூர் பிளான்ட் 2010 தொடங்கப்பட்டது. 100 மில்லியன் லிட்டர் ஒரு நாளைக்கு வந்து மீஞ்சூர் பிளான்ட்ல இருந்து கிடைக்கும். அடுத்தது வந்து நெம்மேலியில பிளான்ட் 1 2013 தொடங்கப்பட்டது. அதன் மூலமாக வந்து அது 100 மில்லியன் லிட்டர் பர் டே வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து நெம்மேலியில பிளான்ட் 2 2025 தொடங்கப்பட்டது. அந்த திட்டம் முழுமையா செயல்பாட்டுல இல்லை. தமிழ்நாடு அரசு, புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வந்து இப்ப வந்து அதை ஆய்வு செய்யறதுக்காக நேரில் போய் இந்த நெம்மேலி பிளான்ட் 2 வந்து முழுமையா செயல்படுத்துற அளவுல வந்து அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த நெம்மேலி பிளான்ட் 2 செயல்திறன் எவ்வளவுன்னா 150 மில்லியன் லிட்டர் பர் டே. ஓகே, இது 3மே வந்து சிறிய திட்டங்கள். மிகப்பெரிய திட்டம் எது அப்படின்னா பேரூர்ல இயங்கக்கூடிய திட்டம் 2026 கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. இன்னும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அந்த திட்டம், அந்த பிளான் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய செயல்திறன் வந்து 400 மில்லியன் லிட்டர் பர் டே. ஒரு நாளைக்கு 400 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து பேரூர் மூலமா கிடைக்கும். அது வந்து இந்த ஆண்டு இறுதிக்குள்ள செயல்படுத்தப்படும். இது 4 திட்டங்கள் தான் வந்து குடிநீரை கடல் நீரிலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய மிக முக்கியமான 4 பிளான்ட். அதனுடைய தொடங்கப்பட்ட ஆண்டு பிளஸ் அதனுடைய அவுட்புட் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதை பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான். இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய சட்டம் 2005 உருவாக்கப்பட்டது. இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய சட்டத்தின் படி தமிழ்நாட்டுல ஒரு பேரிடர் மேலாண்மைக்கான ஆணையம் வந்து
முதல்வரை தலைவராக கொண்டு 2008 வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ இந்த 2008 முதல்வரை தலைவராகவும் 10 உறுப்பினர்களையும் கொண்ட மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் 2024 ஒரு புதிய விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னன்னா மாநில பேரிடர் மீட்பு படை அப்படின்ற ஒன்றை 2026 தமிழ்நாடு மாநில அரசு உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்ததா வந்து தமிழ்நாடு மகளிர் காவல் பணிகளை பத்தி பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த மகளிர் காவல் பணிகள் அப்படின்றதற்கான வரலாறு எப்போ தொடங்குதுன்னா 1973 தொடங்குது. 1973 தமிழ்நாட்டின் முதல் மகளிர் காவல் படை உருவாக்கப்பட்டது. அந்த படையில் இருந்த வீரர்களின் எண்ணிக்கை 22 பெண் வீரர்கள் இருந்தாங்க. அதுல வந்து ஒரு எஸ்ஐ, அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் எஸ்ஐ. அவங்களுடைய பெயர் வந்து உஷாராணி நரேந்திரன். அடுத்தது ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதல் உமன் ஹெட் கான்ஸ்டபிள். அவங்களுடைய பெயர் வந்து செசிலி. அது இல்லாமல் ஒரு 20 கான்ஸ்டபிள்ஸ் வந்து அதில் இருந்தாங்க. மொத்தம் 22 நபர்களை கொண்ட குழு அது. அது ஓராண்டு கழித்து, ஓராண்டு பயிற்சிக்கான ஆண்டு, ஓராண்டு கழித்து 1974 அந்த மகளிர் காவல் படை அப்படின்றது தன்னுடைய பணிக்கு வர்றாங்க. அடுத்ததா 1992 தமிழ்நாட்டில் அனைத்து மகளிர் காவல் நிலையம், ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்டர்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாருமே வந்து விமன் போலீஸா இருப்பாங்க. அந்த வகையில் அமைக்கப்பட்ட முதல் காவல் நிலையம் 1992 சென்னை 1000 லைட்ஸ் 1000 விளக்கு தொகுதியில வந்து அந்த காவல் நிலையம் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது வந்து 1994 முதல் முறையாக ஹியூமன் ரைட்ஸ் விங்கில் வந்து பெண்களுக்கான அனுமதி வந்து வழங்கப்பட்டது. அடுத்தது 2003 விமன் கமாண்டோ கம்பெனி, அதாவது இந்த வெடிகுண்டு மீட்பு, தற்கொலை பிரிவு, அந்த மாதிரியான இது தீவிரவாத தாக்குதல், அதற்கான தயார் நிலையில் இருக்கக்கூடிய கமாண்டோ பிரிவு தான் வந்து இந்த விமன் கமாண்டோ கம்பெனி அப்படின்றது. இது 2003 வந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது 2025 தமிழ்நாட்டில் பெண் காவலர்களுக்கான 50வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. 1974 உள்ள வந்தாங்க இல்லையா, 2024 50 ஆண்டு முடியுது. அதற்கான கொண்டாட்டம் வந்து 2025 வந்து நடந்தது. அடுத்ததா 2024 மகளிருக்கான சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் அப்படின்ற திட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த திட்டம் வந்து இதற்கு முன்பாகவே 2018 பிங்க் போலீஸ் என்ற பெயரிலையும் 2022 போலீஸ் அக்கா என்ற பெயரிலையும் வந்து சிறிய அளவில் நடைமுறையில் இருந்தது. அவர்களுக்கான வாகன வசதி, ட்ரோன் வசதி, வாக்கி டாக்கி, அட்வான்ஸ் லெவல் வாக்கி டாக்கி, மொபைல் கனெக்ஷன், இது எல்லாத்துடன் கூடிய மேம்பட்ட முறையில பெண் காவலர்களுடன் கூடிய திட்டமாக சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் 2026 வந்து செயல்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்ததா பெண் ஆளுமைகள்ல முக்கியமான ஆளுமைகள் காவல்துறை தொடர்பாகவும் ஆளுமை திறன் தொடர்பாகவும் அரசு தொடர்பாகவும் இருக்கக்கூடிய முக்கியமான பெண் ஆளுமைகள். அந்த வகையில தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் ஐபிஎஸ் திலகவதி ஐபிஎஸ் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் டிஜிபி லத்திகா சரண் அவர்கள், தமிழ்நாட்டினுடைய பெண் உளவுத்துறை தலைவராக இருந்தவர் பால நாகாதேவி. இவங்க 2025 தான் இந்த போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. அதனால இவங்களுடைய போஸ்டிங் வந்து ரொம்ப முக்கியம். உளவுத்துறையினுடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய பெண் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய பெயர், முதல் பெண்ணும் அவங்க தான், முதல் தமிழ்நாட்டு பெண்ணும் அவங்க தான். அவருடைய பெயர் வந்து பால நாகதேவி. அடுத்து தமிழ்நாட்டினுடைய முதல் டிஐஜி திலகவதி ஐபிஎஸ் அவர்கள். அடுத்தது முதல் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட CISF நிறுவனத்தினுடைய முதல் பெண் தலைவர் அர்ச்சுனா ராமசுந்தரம் அவர்கள். இந்த CISF அப்படின்னா என்னன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லுவாங்க. அவங்க ஒரு சிறப்பு பிரிவு. அந்த பிரிவினுடைய தலைவராக, மொத்த இந்தியாவிற்கே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் பெண் வந்து அர்ச்சனா ராமசுந்தரம் அவர்கள். அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதல் முறையாக இளஞ்சிவப்பு நிற காவல் நிலையம் வந்து தொடங்கப்பட்டிருக்குது. அதாவது பிங்க் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்குது. எங்க அப்படின்னா வந்து பொன்னேரி பகுதியில வந்து 2026 தொடங்கப்பட்டது. இந்த காவல் நிலையம் எதற்கானது அப்படின்னா பெண்கள், குழந்தைகள் இவர்கள் தொடர்பான வழக்குகளுக்கான சிறப்பு காவல் நிலையம் இது. ஓகேங்களா? அப்ப தமிழ்நாட்டினுடைய முதல் பிங்க் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு அப்படின்னா பொன்னேரி பகுதியில் இருக்கு. 2026 தொடங்கப்பட்டது. அதனால இது முக்கியமான தகவல். அடுத்தது சில சிறிய செய்திகள். நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த செக்மெண்ட் ஆட் பண்றோம். சின்ன சின்ன நியூஸ், குட்டி குட்டி நியூஸை வந்து நம்ம ஆட் பண்றோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி வந்து தமிழ்நாட்டில் 108 சேவையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிற அமைப்பினுடைய பெயர் EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ்.
EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ். இந்த பிரைவேட் ஏஜென்சி கூட கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக 108 சேவை அப்படின்றது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. அடுத்ததா வந்து TN கிட் 22 அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து எதை குறிக்கும், எதற்கான திட்டம் அப்படின்னா காசநோயிலிருந்து வெளியேறுவதற்கான திட்டம் தான் வந்து TN கிட் 2022 அப்படிங்கிறது. இந்த திட்டம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 6 மாவட்டங்கள்ல வந்து செயல்படுத்தப்பட்டது. அந்த 6 மாவட்டங்கள் தருமபுரி, கரூர், விழுப்புரம், கன்னியாகுமரி, கடலூர் மற்றும் சேலம். இந்த 6 மாவட்டங்கள்ல காசநோயினால் ஏற்படக்கூடிய இறப்பை வந்து குறைக்கணும் அப்படின்றதற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான் வந்து இந்த TN கிட் 2022 திட்டம். இதை ஏன் இப்ப பாக்குறோம்னா இந்த TN கிட் 2022 அப்படின்றதனுடைய டெட்லைன் டென்யூர் பீரியட் முடிஞ்சுது. இந்த 2026 அதனுடைய டென்யூர் பீரியட் முடிஞ்சுது. அதனால அதை பார்க்குறோம். அடுத்ததா வந்து ஜல்ஜீவன் மிஷன் 2.2 அப்படிங்கிறது. ஜல்ஜீவன் மிஷன் 1 அப்படின்றது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடியது. அதெல்லாம் ரொம்ப பிரபலமான திட்டம். ஜல்ஜீவன் மிஷனுடைய மிக முக்கியமான தத்துவமே என்னன்னா குடிநீருக்கான பாதுகாப்பு மற்றும் குடிநீருக்கான உத்தரவாதம். இது ரெண்டும் தான் வந்து ஜல்ஜீவன் மிஷனுடைய முக்கியமான நோக்கம். ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 55 லிட்டர் தண்ணியை கிடைக்க வைக்கணும் அப்படின்றத ஜல்ஜீவன் திட்டத்தினுடைய நோக்கம். அதனுடைய 2.2 இந்த திட்டத்துல என்னென்ன அப்டேட் வரும் அப்படின்றது இனிமே தான் தெரியும். 2.2 அப்படின்ற பேர்ல இப்போதைக்கு டென்யூர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜல்ஜீவன் மிஷன் 1 அப்படின்றது 2026 முடியுது. 2.2 அப்படின்றது அதுல ஒரு 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 2026 இருந்து 28 வரைக்கும் ஒரு 2 வருஷம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மின் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிளாஸ் 3 வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இதுல இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து கட்டாயமா வந்து தேர்வுல வந்து நமக்கு கேள்வியா வந்து பிரதிபலிக்கிறப்ப அடடா இதை கவனிச்சிருந்திருக்கலாமே, இதை நோட்ஸ் எடுத்திருக்கலாமே, ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்ற ஏக்கம் அன்னைக்கு வந்து வரக்கூடாது. ஒரு கொஸ்டின்ல வந்து மிஸ் பண்ணிட்டேனே, 2 கொஸ்டின்ல மிஸ் பண்ணிட்டேன்ற ஏக்கம் வந்து அன்னைக்கு வரக்கூடாது. இன்னும் ஒரு மார்க் சேர்ந்து வந்திருந்தா இன்னும் நல்ல போஸ்டிங் கிடைச்சிருக்குமேன்ற ஏக்கம் அன்னைக்கு வரக்கூடாது. அப்ப அதற்காக இன்னையிலிருந்து அதற்கான தயாரிப்பை வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும். இது எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வேந்தனுடைய ரெகுலர் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய வீக்லி டெஸ்டஸ்ல வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோஸ்ல இருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க வந்து இதை இன்னும் உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. கிளாஸஸும் ரெகுலர் பேட்சஸும் போயிட்டு இருக்குதுங்க. அப்ப இனியும் தாமதிக்க வேண்டாம். என்னுடைய இலக்கு 2026 அரசு வேலை அப்படின்னா உங்களுக்கான காலம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்குது. இனியும் தாமதிக்க வேண்டாம். நம்ம டெஸ்ட் பேட்சும் கிளாஸ் பேட்சஸும் ரன்னிங்ல இருக்குது. என்னென்ன டெஸ்ட் பேட்ச் என்னென்ன கிளாஸ் பேட்ச்ன்ற தகவல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுல விரைவா வந்து இணைஞ்சுக்கோங்க. உங்களுடைய தேர்வுக்கான தயாரிப்பை துரிதப்படுத்துங்க, வேகப்படுத்துங்க. அதற்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட்டை நாங்க உங்களிடம் வாரம் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து வேந்தன் சார்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.